மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். நீட் விவகாரம், இந்த தேர்வு முறையில் சீர்திருத்தம், தேர்வு வினாக்கள் லீக் ஆகும்போது அதன் மீது கடுமையான தண்டனை அதிகரிக்க வழிவகை செய்யும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் உள்ளிட்ட முக்கியமான விவகாரங்கள் பற்றி விவாதிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடியிருக்கிறது. இதை நேற்றே பிரதமர் இரவில் அவர் வெளியிட்ட செல்ஃபி வீடியோவில் அறிவித்திருந்தார். இன்னைக்கு அமைச்சரவை முக்கியமான முடிவுகளை எடுக்கப் போகுது இந்த விவகாரத்தில் என்று இதற்கு முன்னோட்டமாக அறிவித்திருந்தார். அவர் சொன்னபடியே இப்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தன்னுடைய அமைச்சரவை சகாக்களோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான அஜெண்டாஸ் என்ன ரமேஷ்? பிரதமர் மோடி தலைமையில நாடாளுமன்ற வளாகத்துல மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. பல அஜெண்டாக்கள் இருந்தாலும் முதன்மையான அஜெண்டா என்பது இந்த நீட் விவகாரம் வினாத்தாள் கசிவு பற்றிதான் விவாதித்து ஒரு முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக வினாத்தாள் கசிவுகளை தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படுவதோடு இந்த குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மிக கடுமையான தண்டனை கிடைக்க வகை செய்யக்கூடிய ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. அந்த மசோதா வரும் திங்களன்றே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய மசோதா வருமா என்று தெரியவில்லை. ஏற்கனவே இது தொடர்பான ஒரு மசோதா கடந்த 2024ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷன் பிரிவென்ஷன் ஆஃப் அன்பேர் மீன்ஸ் 2024 என்ற ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டது. அந்த மசோதாவினுடைய முக்கியமான நோக்கமே இது போன்ற தேர்வுத்தாள் கசிவில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வகை செய்யக்கூடிய ஒரு சட்டம் தான் அந்த சட்டம். தற்போது அதில் மேலும் சில திருத்தங்களை கொண்டு வந்து தண்டனையை கடுமையாக்க திட்டமிட்டு இருப்பதாக ஒரு தகவல். அதாவது இந்த சிறை தண்டனையை 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக அதிகரிப்பது, அபராதத்தை 10 லட்சத்திலிருந்து 1 கோடியாக உயர்த்துவது உள்ளிட்ட பல திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல மத்திய அரசு ஒரு யுக்தியையும் கூட கையாண்டிருக்கிறது. அதாவது இந்த மசோதாவை கொண்டு வருவதன் மூலம் வரும் திங்களன்று எதிர்கட்சிகளும் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கு கொண்டே ஆக வேண்டிய ஒரு நிலை என்பது கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளை பொறுத்தவரை என்ன கேட்கிறார்கள்? இது குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் நாங்கள் விவாதத்திற்கு தயார் என்று அரசு அறிவித்தாலும் விவாதத்தில் பங்கேற்காமல் அவர்கள் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையில் விடாப்பிடியாக இருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு இந்த மசோதாவை கொண்டு வருவதன் மூலம் மசோதா மீதான விவாதத்திலேயே நீட் குறித்த விவாதமும் இடம்பெற்று வரும். எதிர்கட்சிகள் இது தொடர்பாக தாங்கள் என்னென்ன கருத்தை வைக்க விரும்புகிறார்களோ அந்த கருத்தை வைத்து விட முடியும். இந்த மசோதாவையும் எதிர்கட்சிகள் ஆதரித்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படும். ஏனென்றால் ஒருவேளை எதிர்கட்சிகள் இந்த மசோதாவை ஆதரிக்கவில்லை என்றால் எதிர்கட்சிகளுக்கு அக்கறை இல்லை, நாங்கள் கடுமையான ஒரு தண்டனை விதிக்க கூடிய மசோதாவை கொண்டு வந்திருக்கிறோம், ஆனால் எதிர்கட்சி இதில் பங்கேற்காமல் ஆதரவளிக்காமல் ஓடுகிறார்கள், எனவே அவர்கள் அக்கறை இல்லை என்று பாஜக பிரச்சாரம் செய்யக்கூடும். எனவே இது ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல மாணவர்களையும் சமாதானம் செய்யக்கூடிய வகையிலே இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது. மற்றொன்று, எதிர்கட்சிகளையும் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கெடுக்க வைத்து எதிர்கட்சிகள் கோருகின்ற அந்த நீட் விவகாரம் தொடர்பான விவாதத்தையும் இந்த மசோதாவிலேயே அவர்கள் இணைப்பதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். நன்றி ரமேஷ். மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.